பாஜகவுக்கு எதிராக எந்த விஷயமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவனுங்க காசு வாங்கிட்டு வேலை பண்றானுங்க. சாவர்கர் சங்கர், அண்ணாமலை உள்ளிட்ட நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்துல புதுசா கட்டின கட்டிடத்துல புகை குண்டு போட்டாங்களா இல்லையா? அப்ப இந்த நரேந்திர மோடி இதன் சம்பந்தமா பேசுறதுக்கு ஏன் மறுக்கிறாரு? எங்க போனாரு? இதன் சம்பந்தமா சரியான விசாரணை வேண்டும் சொல்லி கேள்விகள் கேட்ட எதிர்க்கட்சியை சேர்ந்த 141 எம்பிக்களை ஏன் இந்த ஒன்றிய பாஜக அரசு சஸ்பெண்ட் பண்ணிச்சு? மோடி தான் மிஸ்ஸிங் இப்ப நாடாளுமன்றத்தில். ஆமா, மோடி தான் மிஸ்ஸிங். இந்த வழக்கமா இந்த தாடிலாம் வந்து இது தாடி வந்து பாக்ஸ் கட்டிங் போட்டுக்கிட்டு நல்லா வந்து பவுடர்லாம் அப்பிக்கிட்டு நல்லா முடிய வலிச்சு சீவிக்கிட்டு வருவாப்புல மோடி. அமிதாப் பச்சன் நினைப்பு மனசுல வருவாப்புல. ஏன் வரலாம்ல? இப்ப உங்க தாத்தா மோடி எங்க போயிட்டாரு? உன் ஆட்சியில நீ இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல பாதுகாப்புல 2 பேர் உள்ள போட்டு புகை குண்டு போட்டிருக்கான். இவ்வளவு பெரிய பிரச்சனை நாட்டுல போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டேட்ல வந்து வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனையில வைர வியாபாரிகளுடைய கூட்டத்துல நீ போய் கலந்துக்கணுமா? அதே சவுக்கு சங்கர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மாதிரி மாரி செல்வராஜ், நீங்க படம் எடுக்கிறதோட வந்து நிப்பாட்டிக்கோங்க. நான் கேட்கிறேன், டே சவுக்கு சாவர்கர் சங்கர், நீ இந்த புரோக்கர் வேலை பாக்குறத மட்டும் நிப்பாட்டிக்கிட்டான்னு நான் சொல்றேன். ஏன்னா அதான் உன் வேலை. நீ எந்தெந்த பிரச்சனையில எந்தெந்த இஷ்யூல மீடியா மாஃபியாங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி நீ எவன் காசு கேட்ட, எவனை மிரட்டின, இது ஆக்சிடென்டல் ஜர்னலிஸ்ட். மீடியா மாஃபியான்னு வச்சுக்கிட்டா, நீ புரோக்கர் மாஃபியான்னு வச்சுக்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சவுக்கு மாதிரியான ஆட்கள் வீதிக்கு வருவானுங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவானுங்க. சரி, நீ யாரு கேட்கறதுக்கு? நீ ஒரு அக்கரகாலத்து மாமா, நீ ஏன் கதற? மாரி செல்வராஜ் அங்க நின்னு பண்ணா அக்கரகாலத்துக்கு உனக்கு என்ன கதறுது? ஓ, சாதிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு சமத்துவமா அந்த ஆள் வந்து படம் எடுத்ததுனால உனக்கு வந்து கதறுதா? இந்த கால் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவுதான் தண்ணியே. நல்லா பாருங்க, இவ்வளவுதான் தண்ணி. இந்த தண்ணியில நிக்க முடியுமா முடியாதா? நம்மளாம் தொட வரைக்கும் இடுப்பு வரைக்கும் வந்தாலே நம்மளால நிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த நைனாரு இவ்வளவுதாங்க தண்ணி. அதுக்கு இதுக்குள்ள ஜேசிபி பொக்லின் அந்த வந்து இது என்னது ஃப்ரண்ட்ல ஒண்ணு தூக்கும்ல, அதுல போய் நின்னுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்றானுங்க. உங்கள மனசாட்சியே இல்லையாடா? ஏண்டா அங்க மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இம்மா துண்டு தண்ணியில வந்து நடந்து போயாவது பண்ணிருக்கலாம் போட்டோ ஷூட். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஒரு வந்து சின்ன குழந்தைய ஒரு வந்து தூக்குறாரு ஒருத்தன். அண்ணே உட்காருங்க, அண்ணே இப்படி தூக்குங்க, அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க. முட்டிக்கால் தண்ணியில படகு, அதாவது முட்டிக்கால் தண்ணியில படகுல போன ஒரே கோஷ்டி நம்ம பாஜக கரகாட்ட கோஷ்டி தான். நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதாலும் பரவாயில்ல சாமி, உள்ள வாங்க சாமின்னு சொன்னேன். இவன் சொல்ற இந்துத்துவல உள்ள கோவில்ல எத்தனை கோவில்ல உள்ள விட்டுருப்பானுங்க, எத்தனை கோவில்ல சோறு போட்டிருப்பானுங்க. உள்ளார போனா தீட்டுன்னு சொல்ற கும்பல் இந்த கும்பல். அப்படிப்பட்ட கும்பலையும் காப்பாத்தினது இஸ்லாமின்னு சொல்ல வரேன். இந்த குற்றாலநாதனையும் காப்பாத்த போறது இஸ்லாமிய கும்பல்னு சொல்ல வரேன். அவனு இவனும் பாருங்க நின்னுக்கிட்டு அந்த இதுல பொக்லின்ல நின்னுக்கிட்டு இவனுங்க குடுக்கிற ஒரு போஸ் இருக்கே, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வரேன். இத கூட பார்க்காம எந்த பல்லானா வீட்டுல மல்லாந்து படுத்து நீ சொல்லு. முதல்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏன்டா சொல்லல? ஏன் முன்கூட்டியே சொல்லல? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். அதாவது தமிழ்நாட்டில், குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக வரலாறு காணாத அளவில் கடுமையான மழைப்பொழிவு அப்படின்றது 2 நாட்களாக பெஞ்சிட்டு இருக்கு. மக்கள் வந்து கடுமையான துயரத்துக்கு வந்து ஆளாயிருக்கிறாங்க. இந்த சூழலில் எதிர்க்கட்சியினர் ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பாக பாஜக உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்டவர்கள் முதல்வர் எங்கே, சிஎம் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகை சமூக வலைதளங்களில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் எங்க? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? பிரதர், சிஎம் எங்க? சரி, ஓகே. சிஎம், அதாவது பிரதர், இப்போ அங்கே சிஎம் வந்து இருக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு முன்னாடி இப்போ அங்கே வந்து நடக்கக்கூடிய வேலைகள்லாம் மும்முரமாக நடக்குதா நம்ம அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை பிரதர், 8 மந்திரிகள் அங்கே இருக்காங்க, 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட 141 இது பேரிடர் முகாம்களில் வந்து 12,000 சில்லற மக்கள் வந்து மீட்கப்பட்டு அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டில் நோ நடந்துட்டு இருக்கு. ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது, டே அண்ட் நைட் நடக்குது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 வருஷத்தில் பேயாத ஒரு வந்து மழை. இந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை அளவான 94.6 சென்டிமீட்டர் அளவு வந்து ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த வந்து பிரச்சனைக்கு காரணம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து சேஃப் ஆக்கியிருக்க முடியுதுன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட்டில்
இவரு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சிஎம்மா இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு கிடையாது. அது போல இவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பதர் அப்படியே இந்த வேன்ல வந்து பதர் பார்த்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். வாக்காள பெருமக்களே, ஆமா, வாக்காள பெருமக்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இன்னும் சொல்ல போனா இந்த இது பண்ணுவாங்கல்ல, போட்டோ ஷூட் பண்ற மாதிரி வந்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சமீபத்துல பெஞ்ச மிக்ஜாம் புயல் அப்ப இந்த மாதிரி அவருடைய சொந்தக்காரரான ஜாதிக்காரரான துரைசாமி கவுண்டர் விசேஷத்துக்கு வந்து போயிட்டுலாம் வந்துகிட்டு இருந்தாரு. ஒண்ணு இப்ப சிஎம்ஏ நீங்க விட்டுருங்க, கவர்மெண்ட் வந்து நடந்துச்சா இல்லையா, கவர்மெண்டோடைய வேலைகள் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப சிஎம் மிஸ்ஸிங்னு இவனுங்க ஏன் கிளப்புறானுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை பிரதர், டெல்லியில் வந்து பிரதர் ஒரு வந்து முக்கியமான கூட்டம். என்ன கூட்டம்னா இந்திய கூட்டணி. அதாவது பாஜகவை வந்து பாஜகவை வீழ்த்தக்கூடிய வந்து பிரதர், அதாவது பாஜகவுக்கு எதிராக பாஜகவின் சர்வாதிகாரத்தனத்தை வந்து உடைக்கணும், வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட, அதற்காக வந்து பிரதர் இது தேர்தல் வேலைகளை வந்து பிரதர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வந்து இந்தியா கூட்டணி வந்து நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு இவர் போறார், சிஎம் போறாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் போறாரு. இன்னைக்கு நடந்த நீங்க அந்த 2 வெள்ள பாதிப்பு புயலை வந்து பிரதர் நீங்க வந்து சொல்லலாம், அந்த மாதிரி பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம், பேரிடர்னு சொல்லலாம். என்னைக்கு பாஜக இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னைக்கே இந்தியாவுக்கு பெரிய டிசாஸ்டர் நான் சொல்லுவேன், அதுதான் பெரிய பேரிடர் நான் சொல்லுவேன். அப்ப அதுல இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவை முதல்ல காக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவை முதல்ல அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவை நாம முதல்ல காப்பாத்தினாதான் நம்மளுடைய ஸ்டேட் தப்பிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பாஜக, அதாவது அப்படிப்பட்ட டிசாஸ்டரான, அப்படிப்பட்ட ஒரு வந்து கொடூரமான புயலான, அப்படிப்பட்ட பேரிடரான பாஜகவை வீழ்த்தணும்னா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதற்கு அவ்வளவு அவசியம் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டணியோட கூட்டத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. அப்படிப்பட்ட கூட்டம் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள்லாம் வரக்கூடாது. அவர்களுக்குள்ளார ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், சலசலப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னு இந்த பாஜக வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கேட்ட அதிமுக மட்டும் இல்ல, இந்த அண்ணாமலை வார் ரூமு, இந்த அண்ணாமலை கிட்ட வாங்கி திங்கிற சாவர்கர் சங்கருடைய வார் ரூமு, அடுத்தது இந்த அதிமுக இவர் இது எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒருத்தன் வந்து புதுசா இது கூஜா தூக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான், நிர்மல் குமார்னு சொல்லிட்டு, முதல்ல பாஜகவில் இருந்தான். இப்போ அவனுடைய ஐடி விங்லாம் சேர்ந்துக்கிட்டு சிஎம் மிஸ்ஸிங். சிஎம் இருக்கார் இல்லைங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அங்க வேலை நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப சிஎம் வந்து இந்த கூட்டணிக்காக மட்டும் அங்க போல, இப்ப அவர் இன்னொரு விஷயத்துக்கும் போறாரு. என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது வந்து பதர் ஒரு பெரிய பேரிடர் தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதற்கு வந்து நிவாரணம் அவசியம் வேணும். ஒன்றும் மத்திய அரசாங்கம், ஒன்றும் ஒன்றிய அரசாங்கம் வந்து நமக்கு ஒன்றும் அவன் வீட்டு பணத்தை வந்து பதர் தூக்கி கொடுக்க வேணாம். நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் செலுத்தின வரி பணத்துல இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய வந்து தொகையை கொடுத்தாலே போதும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 12,000 கோடி ரூபாய் வேணும், அவ்வளோ பெரிய இழப்பு இங்க இருக்கு, நடந்திருக்கு, அதற்கு முதற்கட்டமா 5,000 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 450 கோடி தான் இது வரைக்கும் மோடி அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கு. ஒன்று. இன்னொன்று, இப்போ வந்து தூத்துக்குடி, நீங்கள் வந்து கேட்ட மாதிரி திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களையும் சேர்த்து எங்களுக்கு நிவாரண நிதியை சீக்கிரமாக கொடுங்க, நீங்கள் வந்து உங்கள் பணத்தை கொடுக்க வேணாம், எங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காகவும், அவர் இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்திக்கிறதுக்காகவும் தான் வந்து சிஎம் போயிருக்காரு. இப்போ ஒன்று, மீட்பு பணியை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா அதற்கு வந்து பணம் தேவை. இப்போ இங்கே என்ன சொல்லுவான், மீட்பு பணியே நடக்கலைங்கிறது. சரி, அப்படிப்பட்ட மீட்பு பணியை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பணம் கேட்கறதுக்காக போனால், நிவாரணம் கேட்க போனால் சிஎம் இல்லைங்கிறது. இவங்களுக்கு சிஎம் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, மீட்பு பணி நடக்கக்கூடாது. அங்கே டெல்லியில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கான கூட்டமும் நடக்கக்கூடாது, பாஜகவுக்கு எதிராக எந்த விஷயமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவனுங்க காசு வாங்கிட்டு வேலை பண்றானுங்க. அதே மாதிரி நிவாரணமும் கிடைக்கக்கூடாது, நிவாரணம் தமிழ்நாட்டுக்கு தப்பி தவறி கூட வந்து கிடைக்கக்கூடாது. இவ்வளவு யோக்கியமா இருக்கிறவனுங்க அங்க போயிட்டு வந்து கேள்வி கேட்கலாம்ல. இந்த மாதிரி நான் கேட்கிறேன், அண்ணாமலை இது அண்ணாமலை உட்பட பாஜக காரணங்களும் இந்த ஸ்டேட்ல தானே இருக்கீங்க,
உன் கட்சிக்காரனும் தானே அந்த மாதிரி இது மழையில சிக்கி புயல்ல சிக்கி பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப அதெல்லாம் சீக்கிரமா நடக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இது அவங்கள அப்படி பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் மேம்படுத்தப்படணும்னா நீ தாராளமா கேட்கலாமே ஸ்டேட்டுக்காக. உன் கட்சி தானையா, உன் கட்சி தானே அங்க இது சென்ட்ரல் ஆட்சியில இருக்கு. அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த பேசுறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்ல வரேன். அடுத்தது இப்போ நான் கேட்குறேன் பிரதர், இதே இந்த சாவர்கர் சங்கர் அண்ணாமலை உள்ளிட்டலாம் நான் கேட்குறேன், பாராளுமன்றத்தில் புதுசாக கட்டின இது கட்டிடத்தில் புகை குண்டு போட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த நரேந்திர மோடி இதன் சம்பந்தமா பேசுறதுக்கு ஏன் மறுக்கிறார்? எங்க போனாரு? இதன் சம்பந்தமா சரியான விசாரணை வேண்டும் சொல்லி கேள்விகள் கேட்ட இது எதிர்கட்சியை சேர்ந்த 141 எம்பிக்களை ஏன் இந்த இந்த ஒன்றிய பாஜக அரசு சஸ்பெண்ட் பண்ணுச்சு? உன்ட கேள்விதானே கேட்டாங்க. என்னங்க இந்த மாதிரி நம்ம வந்து நாடு வந்து இயங்குறதே இதை வந்து மையமா வச்சுதான் இயங்குது. நீங்க தான் வந்து இங்க பாகிஸ்தானுக்கு பயம் காட்டுவீங்க, சைனாவை வந்து இங்க ஓட விடுவேன்னு சொல்லுவீங்க. சொந்த நாட்டில் உள்ள ஆட்சி நடத்துற பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு சந்தி சிரிக்குது. அப்ப இதுக்கு யார் காரணம்? இதுல பாஜகவை சேர்ந்த ஒரு வந்து எம்பியோடைய பாஸ் எப்படி அந்த பசங்க கிட்ட இருந்துச்சு? இதற்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? இதற்கு தெளிவான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த 141 எம்பிக்கள் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல வேணாயா? சரி, அது கூட சொல்ல வேணாம் விடு. ஆனா சொல்லணும், மக்களுக்கு நீ சொல்லணும், மக்களுக்கு நீ சொல்லணும், கடமைப்பட்டிருக்க. நீ பதில் சொல்லணும்னாலும் பரவாயில்ல, அவங்கள போய் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்க. இத பத்தி நரேந்திர மோடி பேசுவாரா? மோடி தான் மிஸ்ஸிங் இப்ப நாடாளுமன்றத்தில். ஆமா, மோடி தான் மிஸ்ஸிங். இந்த வழக்கமா இந்த தாடிலாம் வந்து இது தாடி வந்து பாக்ஸ் கட்டிங் போட்டுக்கிட்டு நல்லா வந்து பவுடர்லாம் அப்பிக்கிட்டு நல்லா முடியை வலிச்சு சீவிக்கிட்டு வருவாப்புல மோடி. அமிதாப் பச்சன் நினைப்பு மனசுல வருவாப்புல. ஏன் வரலாம்ல. இப்போ உங்க தாத்தா மோடி எங்க போயிட்டாரு? சொன்னா கேவலங்க. இந்த இவனுங்க இருக்கானுங்களேங்க, வைர வியாபாரிங்க, அதானி குரூப்ஸ் இருக்கானுங்களே, அந்த வைர வியாபாரிகளுக்கு சொந்தமான அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு வணிக வர்த்தக மையத்தை திறக்கிறதுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமங்க, வாரணாசியில என்னமோ இதுவாங்க தியான பீடமா, அதை வந்து திறக்கிறதுக்கு இந்த நரேந்திர மோடி போயிருக்காரு. உன் ஆட்சியில நீ இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பாதுகாப்புல 2 பேர் உள்ள பூந்து புகை குண்டு போட்டிருக்கான். இவ்வளவு பெரிய பிரச்சனை நாட்டில் போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டேட்ல வந்து வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனையில வைர வியாபாரிகளுடைய கூட்டத்தில் நீ போய் கலந்துக்கணுமா? ஆமா, கலந்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா அப்புறம் உனக்கு வந்து படியளக்கிறவனுங்க அவனுக்கு தானே, அவனுங்களால தானே நீ ஆட்சிக்கே வந்த. இப்படிப்பட்ட சூழல்ல தியான மண்டபத்தை போயிட்டு திறக்கணுமா? நான் கேட்குறேன், தியானம்ங்கிறது இருக்கப்பட்டவன் பண்றதுங்க. இங்க இல்லாதப்பட்டவன் 95 பேர் இருக்கான், 95% பேர் இருக்கான். அவன் கண்ணை மூடி 10 நிமிஷம் தியானம் பண்ண முடியுமா? கண்ணை மூணுனால இஎம்ஐ பிரச்சனை, லோன் பிரச்சனை, வரி பிரச்சனை, வட்டி பிரச்சனை, லொட்டு பிரச்சனை, வீட்டு வாடகை பிரச்சனை, கரண்ட் பில் பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவன் கண்ணை மூணுனா ஒரே கண்ணை மூட்ட வேண்டியதுதான். இவ்வளவு பிரச்சனையும் மக்களுக்கு கொடுத்தது தியான மண்டபத்தை நீ திறக்க போற. மணிப்பூர்ல இளம் பெண்கள் வந்து கொத்து கொத்தா கற்பழிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு செத்து போனாங்களே, கொடூரமாக தாக்கப்பட்டாங்களே, இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த குக்கியின மக்களும் மாபெரும் தாக்குதலுக்கு உள்ளானாங்களே. அன்னைக்கு இந்த நரேந்திர மோடி எங்க போனாரு? ஏன் அன்னைக்கு இந்த நரேந்திர மோடிக்கு மேக்கப் போடுறதுக்கு ஆள் வரலையா? இது ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆள் வரலையா? அதெல்லாம் போட்டாதான் அவர் வந்து தங்கியிருந்த கோட்டையை விட்டு வெளியே வருவாரா? அன்னைக்கு எங்க போனாரு? இதே டெல்லியில விவசாயிகள் பல மாசமா மாபெரும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்களே, விவசாயிகள் முன்னெடுத்தாங்களே, அன்னைக்கு எங்கடா போனாரு நரேந்திர மோடி? அன்னைக்கு பிஎம் மிஸ்ஸிங் ஏன்டா நீங்களாம் பேசல? ஏன் கேள்வி கேட்கல? நான் கேட்கிறேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் போனதுக்காவது காரணம் இருக்கு. ஒரு காரணம், இதுல இருந்து மீண்டு வரணும்னா நிவாரணம் வேணும், அதற்கு பணம் அங்க இருந்து வரணும். அந்த பணம் சும்மா தர வேணாம், எங்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு போறாரு. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சர்வாதிகார கட்சியான பாஜகவை உடைக்கணும், வீழ்த்தணும்னா அதற்கு எதிரான கூட்டணி அவசியம். அந்த கூட்டத்துக்கு போறாரு. அவர் இங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் சொல்றேன், இப்ப வந்து இப்ப மிக்ஜாம் புயலப்ப அவர் இங்கதான் இருந்தாரு, நம்மளே பார்த்துட்டு இருந்தோம், போனாரு வந்தாரு. இன்னும் இது என்னது மழை வெள்ளத்துல எல்லாம் வந்து இப்ப நடந்து போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இங்க வேலை நடந்துச்சுன்னு சொல்ல வரேன். அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இங்க ஓரளவுக்காவது மக்கள் காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஆனா நீ சொல்ற நரேந்திர மோடி, உன் கட்சியை சேர்ந்த நரேந்திர மோடி எங்க போனாருன்னு நான் கேட்கிறேன். சரி இப்ப விடுங்க. இது இப்ப ஒக்கி புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு.
அப்பையும் இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிச்சிச்சு, ஃபண்டு கொடுக்கல. ஒண்ணு, அன்னைக்கு இங்க அடிமை அரசாங்கமா இருந்தா அதிமுகவும் கூஜா போட்டு கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துச்சு, ஒன்னும் கேட்கல. ஆனா ஆனா இதே மத்திய அரசு, இதே ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு மீட்பு குழு, குழு இங்க வராங்க. அந்த ஆட்சியில வரும்பொழுது இப்படிலாம் சொல்லல. ஆனா இந்த ஆட்சியில வரும்பொழுது இங்க அதாவது ரொம்ப துரிதமான மீட்பு பணிகளை சரியா செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க எங்களுடைய பாராட்டுக்களை நாங்க சொல்றோம், நீங்க மீட்பு பணியில துரிதமா செயல்பட்டிருக்கீங்க, அதன் காரணத்தினாலதான் மாபெரும் பொருட்சேதத்தை, மாபெரும் உயிர் சேதத்தை இங்க 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 இந்த ஸ்டேட்ல இல்லாம போயிருக்கு அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க சர்டிபிகேட் கொடுக்கல. இந்த சர்டிபிகேட் கொடுத்தது இதே நரேந்திர மோடி அரசாங்கத்தை சேர்ந்த மத்திய நிபுணர்கள் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பத்தி ஏன்டா ஒருத்தம் கூட பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையிலே 2015 நடந்ததை விட இப்ப நடந்த அது புயலும் மழை, இது புயலும் மழையும் அதிகம். ஆனா அந்த அளவுக்கு இப்ப பெரிய அளவுல பொருட்சேதமும் இல்லை, உயிர் சேதமும் இல்லை. அதற்கு காரணம் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் இப்ப இருந்த கவர்மெண்ட் ஓரளவுக்காவது, அதாவது இன்னும் சொல்ல போனா துரிதமா செயல்பட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்ப இதுல இன்னொரு கேள்வியை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. அமைச்சர் உதயநிதி அங்க நெல்லை, தூத்துக்குடி அந்த பகுதிகளில் இருக்கிறாரு. அவர் கூட மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கிறாரு. இவர் என்ன கவர்மெண்ட் அஃபீஷியலா? இவர் என்ன அரசாங்க அதிகாரியா? இன்னும் சவுக்கு சங்கர் ஒருபடி மேலே போய் கேட்குறாரு, இவர் என்ன பேரிடர் மேலாண்மை அமைச்சரா? இவர் ஏன் அவர் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? அதே சவுக்கு சங்கர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாரி செல்வராஜ் நீங்க படம் எடுக்கிறதோட நிப்பாட்டிக்கோங்கன்னு. நான் கேட்கிறேன், டே சவுக்கு சாவர்கர் சங்கர், நீ இந்த புரோக்கர் வேலை பார்க்கறத மட்டும் நிப்பாட்டிக்கிட்டான்னு நான் சொல்றேன். ஏன்னா அதான் உன் வேலை. நீ எந்தெந்த பிரச்சனையில, எந்தெந்த இஷ்யூல மீடியா மாஃபியாங்கிற ஒரு விஷயத்த பண்ணி நீ எவன்கிட்ட காசு கேட்ட, எவனை மிரட்டின, எவன்கிட்ட கட்டிங் போட்ட, இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நீ பண்றது புரோக்கர் வேலை. புரோக்கர் வேலையோட நீ நிப்பாட்டிக்க. என்னது ஜேர்னலிஸ்டா நீனு? இது ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட். மீடியா மாஃபியான்னு வச்சுக்கிட்டா நீனு, புரோக்கர் மாஃபியான்னு வச்சுக்க, அப்படிதான் சொல்லுவேன் நான். இன்னொன்னு பிரதர் இப்போ நீங்க பிரதர் எங்க ஊர் பக்கம் வரீங்க. எங்க ஊர்ல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்க வரீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கு நல்ல பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க பழக்கம் இல்லைங்க, நீங்க ஒரு அதிகாரியா அங்க வரீங்க. அப்ப என் ஊர்ல பிரச்சனை நடக்குது, நான் உங்களை பார்ப்பனா மாட்டேனா? நான் அவங்க கூட சுத்தவனா பண்ணேன். சார் வாங்க சார், இங்கே போய் பார்க்கலாம் சார், இங்கே போய் பார்க்கலாம் சார், சார் என்னாச்சுன்னு பார்க்கலாம் சார், சார் இங்கே என்னாச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா அது என் ஊர், என் பிரச்சனை, நான் இருந்திருக்கேன். அதுபோல மாரி செல்வராஜோட ஊர் அந்த ஊர். அங்கே பிரதர் இப்போ 2-3 நாளாவே பார்த்தீங்கன்னா பெரிய மழை புயல் பெய்கிட்டு இருக்கு. அப்போ மழையில் அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய ஊர் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அவரை சார்ந்த அந்த மாவட்டத்தை சார்ந்த இன்னும் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப பாதிக்கப்பட்டவன் வீதிக்கு வரதான் செய்வான். பாதிக்கப்பட்டவன் இன்னும் ஒரு படி மேலே போய் நாம காப்பாற்ற, அதாவது நாம தப்பிச்சாலும் பரவாயில்ல, இன்னும் மற்ற மக்களை தப்பிக்க வைக்கணும், அவங்களாம் காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு ஓடி வேலை செய்ய தான் செய்வான். அந்த வேலையை தான் மாரி செல்வராஜ் செஞ்சாரு. அப்போ ஒரு மந்திரியா அமைச்சரா இவரு உதயநிதி அவர்கள் அங்க போறாரு. அப்ப போகும் பொழுது ஆல்ரெடி அவரு பழக்கங்கிறது ஊருக்கே தெரியும். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஊருக்கே தெரியும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி பிரதர் இங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர், அங்க ஆயிடுச்சு பிரதர், இந்த மாதிரி மக்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரி இது ரொம்ப இதா இருக்கு, சிக்கல்ல இருக்காங்க, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கேட்க தானே செய்வாங்க, கூட நிக்க தானே செய்வாங்க. இதுல என்னங்க பிரச்சனை? சினிமாக்காரன் கொடுத்தாலும் தப்பு, சினிமாக்காரன் கொடுக்கலனாலும் தப்பு, சினிமாக்காரன் நின்னாலும் தப்பு, சினிமாக்காரன் உட்கார்ந்தாலும் தப்பு. சினிமா வேற தான் இல்லைன்னு சொல்லல. யாராக இருந்தாலும் ஒருத்தன் இப்ப நான் மாரி செல்வராஜா நான் இயக்குனரா பார்க்கல. இப்ப மாரி செல்வராஜ் அங்க நெல்லை அவர் மாவட்டத்துல இந்த வேலையை செய்யல அப்படின்னா மாரி செல்வராஜை காணவில்லை. ஆமா காணவில்லை. அல்ல 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 அதான் மாரி செல்வராஜா நான் இயக்குனரா பார்க்கல. ஒரு சக மனிதன், தான் வாழக்கூடிய பகுதியில் பிரச்சனை, தான் பாதிக்கப்படுறோம், தன்னை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப என்ன பண்றான், ஆட்டோமேட்டிக்கா வீதிக்கு வரதான் செய்வான். மனிதனே முகம், அதாவது இன்னும் மனுஷனா பிறந்தவன் கண்டிப்பா சொல்றேன் வீதிக்கு வர செய்வான். சவுக்கு மாதிரியான ஆட்கள் வீதிக்கு வருவானுங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவானுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் ஒரு 4 பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க. இதான் அவர் செய்யறாரு. இதுல மாரி செல்வராஜை டார்கெட் பண்றதுக்கான அவசியமே எனக்கு புரியல. இது மாரி செல்வராஜுக்கான டார்கெட்டா இல்ல உதயநிதிக்கான டார்கெட்டான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்ப அவரு சவுக்கு சங்கர் மட்டும் இல்லையே,
சுமன் ஸ்ரீராமன் அவரும் இதே கேள்வி எழுப்புறாரு. இவர் என்ன கவர்மெண்ட் அஃபீஷியலா அப்படின்னு அவரும் கேட்குறாரு. இவர் ஏன் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. சரி, நீ யார் கேட்கறதுக்கு? நீ ஒரு அக்ரகாலத்து மாமா, நீ ஏன் கதற? மாரி செல்வராஜ் அங்க நின்று பண்ணா அக்ரகாலத்துக்கு உனக்கு என்ன கதறுது? ஓ, சாதிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு சமத்துவமா அந்த ஆள் வந்து படம் எடுத்ததுனால உனக்கு வந்து கதறுதா அப்படின்னு கேட்பனா மாட்டேனா? இது வந்து சுமன் ஸ்ரீராமன் மட்டும் கேட்கல, இந்த அண்ணாமலை வாழாக்கள், இந்த அண்ணாமலை கோஷ்டிகள், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா வந்து சாவர்கர் கோஷ்டிகள், இவனுங்களுக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய சுமன் ஸ்ரீராமன் போன்ற அக்ரகாலத்து கோஷ்டிகள், இவனுங்க தான் அதை பற்றி பேசுகிறானுங்க. அவனுங்களும் பேசுகிறானுங்க. அவனுக்கிட்ட வாங்கி திங்கிற பொட்டியடி பையனா பேச அந்த இந்த பொறுத்தருக்கான சாவர்கர் சேகர் இவனுங்க உட்பட பேசுகிறானுங்க. இதில் மாரி செல்வராஜை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான அவசியமே எனக்கு புரியல. எவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு பிரச்சனை நாம் பாதிக்கப்படுறோம், அதனால அந்த வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறான், வீதிக்கு வரான். வீதிக்கு வந்து பார்த்தா தெரியுது நாம மட்டும் பாதிக்கப்படலா, இங்க வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவான், வாங்க வாங்க இங்க போங்க இங்க போங்க அப்படின்னு எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அட்லீஸ்ட் வந்து இப்போ கூட நிற்கணுமா நினைக்கிறான். இதை ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதை இந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவங்களுக்குலாம் வந்து மூளை இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இந்த மீட்பு பணிகள்ல பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நெல்லையில மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தெரியலையா? சரிங்க பிரதர், இந்த கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு இது ஒன்று வரும், என்னன்னா ஒரு இது வசனம் ஒன்று வரும், லோகத்திலேயே காரில் போய் கரகாட்டாடுற கோஷ்டி நம்ம கரகாட்ட கோஷ்டி தான். பார்த்துருப்பீங்க, அந்த கார் ஒரு டபாட்டு அந்த வந்து கார் ஒரு வந்து அதை தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தவறாக எடுத்துக்காதீங்க, அங்கே வந்து மக்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. நான் ஏற்றுக்கிறேன். உண்மையாலேயுமே பல பேர் வந்து வீடு இழந்து, இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய உடைமைகள்லாம் இழந்து அங்கங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, தங்கிட்டு இருக்காங்க, முகாம்களை தங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப மிகுந்த துயரத்தில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சா போய் உதவி பண்ணு, இல்லைன்னா மூடிக்கிட்டு வீட்டில் படுத்து தூங்கு. சரி, ஏன் அதை சொல்கிறேன்னா, என்னத்த பிரதர் சொல்கிறது, நான் இங்கே தவறாக எடுத்துக்க மாட்டீங்களா, மக்களை தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோதான் தண்ணியே, நல்லா பாருங்க, இவ்வளோதான் தண்ணி, இவ்வளோதான் தண்ணி. இந்த தண்ணியில நிக்க முடியுமா முடியாதா? நம்மளாம் தொட வரைக்கும் இடுப்பு வரைக்கும் வந்தாலே நம்மளால நிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த நைனாரு இவ்வளவுதாங்க தண்ணி, அதுக்கு இது இருக்குல்ல ஜேசிபி பொக்லின்னு, அந்த வந்து இது என்னது ஃப்ரண்ட்ல ஒன்று தூக்கும்ல, அதுல போய் நின்றுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்றானுங்க. உங்களாம் மனசாட்சியே இல்லையாடா? ஏண்டா அங்க மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ இம்மா துண்டு தண்ணியில வந்து நடந்து போயாவது பண்ணிருக்கலாம் போட்டோ ஷூட்டு. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஒரு வந்து சின்ன குழந்தைய ஒரு வந்து தூக்குறாரு ஒருத்தன். அண்ணே உட்காருங்க, அண்ணே இப்படி தூக்குங்க, அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க. இதைதான் போன வருஷம் அண்ணாமலை பண்ணா, நம்ம பார்த்துருப்போம். யாரு, அண்ணாமலை கேசவ மாம்சு படகு முட்டிக்கால் தண்ணி இருந்துச்சு. அது முட்டிக்கால் தண்ணியில படகு, அதாவது முட்டிக்கால் தண்ணியில படகுல போன ஒரே கோஷ்டி நம்ம பாஜக கரகாட்ட கோஷ்டி தான். முட்டிக்கால் தண்ணியில, அதாவது முட்டிக்கால் தண்ணியில படகுல போன கோஷ்டி நம்ம காமாலய கோஷ்டி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒன்னாச்சா. இன்னொன்னு பிரதர், இந்த நயினார் நாகேந்திரன் பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் மொட்டை அடிச்சுட்டு. அவன் யாருன்னா, இந்த இந்து முன்னணியோடைய வந்து மாநில செயலாளர் குற்றாலநாதன் சொல்லிட்டு, முஸ்லீம்லாம் அந்த நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசுவான். முஸ்லீம்லாம் அந்த நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசுவான். அவனுக்கும் சொல்றேன், பாஜக காரனுக்கும் சொல்றேன், இன்னைக்கு வந்து சென்னையில நடந்ததுக்கும் சரி, தூத்துக்குடியில் நடந்ததுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கானுங்கல்ல, எந்த சாதி மதம்னு பார்க்காம முன்ன நின்று வேலை செஞ்சு சோறு கொடுத்து இவன் ஹிந்துவா முஸ்லிமான்னு பார்க்காம காப்பாத்துறதுக்கு முன்னாடி வந்து நின்னவன் ஒரு இஸ்லாமியன்னு சொல்றேன் நானு. இந்த குற்றாலநாதன் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு அவனையும் காப்பாற்ற ஒரு இஸ்லாமிய வருவான்னு சொல்றேன் நானு. இதே சென்னையில இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்களை திறந்து விட்டானுங்கன்னு சொல்ல வரேன் நானு. திறந்து விட்டது மட்டும் இல்லாத சோறாக்கி போட்டாங்கன்னு சொல்ல வரேன் நானு. நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதாலும் பரவாயில்ல சாமி, உள்ள வாங்க சாமின்னு சொன்னேன். அவன் இவன் சொல்ற இந்துத்துவல உள்ள கோவில்ல எத்தனை கோவில்ல உள்ள விட்டுருப்பானுங்க, எத்தனை கோவில்ல சோறு போட்டிருப்பானுங்க. உள்ளார போனா தீட்டுன்னு சொல்ற கும்பல் இந்த கும்பல். அப்படிப்பட்ட கும்பலையும் காப்பாத்துனது இஸ்லாமின்னு சொல்ல வரேன். இந்த குற்றாலநாதனையும் காப்பாற்ற போறது இஸ்லாமிய கும்பல்னு சொல்ல வரேன். அவனு இவனு பாருங்க நின்றுக்கிட்டு, அந்த இதுல பொக்லின்ல நின்றுக்கிட்டு இவனுங்க கொடுக்குற ஒரு போஸ் இருக்கே பிரதர், இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வரேன் நான். பாஜகவை சார்ந்த பேராசிரியர் ராமசீனிவாசன், கனிமொழி அக்கா எங்க இருக்கீங்க அப்படின்னு பதிவு போடுறாரு நேற்று.
அந்த பதிவை பார்த்தீங்களா? அக்கா பிரதர், நான் கனிமொழிக்கு வக்காலத்து வாங்குறது நம்ம வேலை கிடையாது, நம்ம பார்த்தோம். இவன் கேட்டதுக்காக நான் சொல்றேன், யாரு ராமசீனிவாசன் கேட்டதுக்காக நான் சொல்றேன். கனிமொழி அவர்கள் வந்து பிரதர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், தூத்துக்குடியை வந்து பிரதர் சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த வந்து பிரதர் தொடை அளவு உள்ள வந்து பிரதர் தண்ணியில் வந்து பிரதர் நடந்து போகிறதா நம்ம பார்த்தோம். இவன் அக்கா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் சொல்ல வரேன், நான் அவங்க வந்து பிரதர் நடந்து போகிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிரதர் கிச்சன் இருக்குல்ல, கிச்சன் வந்து பிரதர் ரெடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபுட்டு தயார் பண்ணி வந்து பிரதர் கொடுக்குற வேலையில் அவங்க இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இது ரெஸ்கியூ மூமெண்ட்ஸில் வந்து பிரதர் அந்த அக்கா வந்து அந்த அக்கா ஈடுபடுறதை நம்ம பார்த்தோம். நம்ம இதை வந்து நீங்கள் ஒன்றும் வந்து பிரதர் ரொம்ப இது என்னது பூத கண்ணாடி வச்சுலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஃபோனில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் இருக்காங்க, எந்தெந்த மந்திரிகள் இருக்காங்க, எந்தெந்த எம்பிக்கள் இருக்காங்க, முக்கிய தலைவர்கள் எங்கே அங்கே என்ன பண்ணுறாங்க முதல் கொண்டு இங்கே வருது. ஒன்றாச்சா? அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி போயிட்டு இந்த கால் அளவு தண்ணியில், அதுவும் கால் இல்லை பிரதர், அந்த இது இருக்குல்ல பாதம் அளவு தண்ணியில் வந்து போட்லேயோ படகுலையோ போல. அவங்க வந்து பிரதர் தொடையளவு தண்ணியில் வந்து பிரதர் நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். சரி, இதை நீ ஃபேஸ்புக்கில் டிவியில போயிட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இதை கூட பார்க்காம எந்த பல்லானா வீட்டில் மல்லாந்து படுது நீ சொல்லு, முதல்ல சொல்லியா? எந்த பல்லானா வீட்டில் மல்லாந்து படுது? கௌதமி அக்கா கிட்டே உதவாங்கணும் தானே நீ கனிமொழி அக்காவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்க வருவேன். அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள் என்னடா முதல்ல பண்ணீங்க? நீங்கள்லாம் என் ஸ்டேட்டில் இருக்கிறதே, அதாவது இன்னும் சொல்ல போனால் நீங்கள்லாம் என் ஸ்டேட்டில் இருக்கிறதே பாரம் சொல்ல வரேன். இதெல்லாம் தாண்டி பிரதர் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் வந்து எப்பயாவது ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு முறை 100 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வரதான் செய்யும். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரதர் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று, இதெல்லாம் சொல்ல வேண்டிய இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏன் முன்கூட்டியே சொல்லலை? இப்படி ஒரு விஷயம் வந்துங்க வரப்போகுதுங்க, தூத்துக்குடி நல்லையில் இப்படி ஒரு விஷயம் வந்துங்க நடக்க போகுதுங்க, இவ்வளோ பெரிய வந்து மிக அதாவது என்ன சொல்ல போனால் மிக கனமழை பெய்ய போகுதுங்க அப்படின்னு ஏன் சொல்லலை? எதனால் சொல்லலை? ஒருவேளை உண்மையாலுமே அவங்க வந்து இப்போ கணிக்க தவறுனாங்களா, இல்லை கணிச்சதை சொல்லலையா? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக வந்து சொல்லலையா? அப்போ பாஜகவுக்காக தமிழ்நாட்டை வந்து வஞ்சிச்சாங்களா? பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி மேலே ஒரு பெரிய கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக அவங்க கணிச்சதை வந்து சொல்லாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. இதையும் ஒருத்தன் கூட கேட்க மாட்டேன். எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அது. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏன்டா சொல்லலை, ஏன் முன்கூட்டியே சொல்லலை அப்படிங்கிறது நம்ம கேள்வி. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.